எல்லாமே முடிந்து விட்டது. வீடும் கழுவப்பட்டு காரியம் முடிந்து கறி சமைத்து சாப்பிட்டு ஒரு ஆத்மாவின் முடிவு அறிவிக்கப்பட்டு விட்டது. கௌசிக்கு இன்னும் நம்பவே முடியவில்லை. ஹரி ஏன் இப்படி புரியவில்லை. உறவுகள் எல்லாம் புறப்பட்டு விட்டது. அம்மா மட்டும் உடன் இருப்பதாக முடிவு செய்யப்பட்டது. தம்பி தன்னுடைய மனைவியுடன் கிளம்பியவன் அருகில் வந்து நின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அக்கா, கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம். உன்னையும் கார்த்திகையும் நல்லா பார்த்துக்குவோம். ஆனா மாமா உங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி எங்க யாராலையும் பார்த்துக்க முடியாதுக்கா. ஓவென அழுதான் என்றுதான் சொல்ல வேண்டும். கௌசிக்கு சிரிப்பு வந்தது. கண்களில் கண்ணீர் திரண்டது. அழுது கொண்டே சிரித்தான். தம்பியும் கிளம்பி விட்டான். இரவு கதவடைத்து மகனும் அவளும் பெட்ரூமில் படுத்துக்கொள்ள அம்மா ஹாலில் படுத்துக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 15 வயது கார்த்தி அம்மாவின் மீது கை போட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். கௌசிக்கு எதுவுமே புரியவில்லை. ஹரி ஏன் இப்படி என்று யோசிக்க ஆரம்பித்தான். சாவதற்கு ஒரு நாள் முன்பு கூட, கௌசி, நீ இல்லாமல் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி என்று சொன்னானே அவன். எப்படி முடிந்தது? எப்படி வார்த்தை தவறினான் என்று அவள் மனதிற்குள் எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது. காலையில் காஃபி போட்டு விட்டுதான் எழும்புவான். வீட்டில் இருப்பவள் தானே என்ற அலட்சியம் அவனுக்கு எப்போதுமே கிடையாது. சம உரிமையோடு நடத்துவான். பார்க்கும் எல்லோருமே அவளை பார்த்து அவர்களை பார்த்து பொறாமப்படுவார்கள். அவளை யாரிடம் அறிமுகப்படுத்தும் போதும் அவன் அவளுடைய கல்வி தகுதியோடு தான் அவளை அறிமுகப்படுத்துவான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவளை பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசி வருவான். மளிகை ஜாமான் முதல் தோசை மாவு வாங்குவது வரை அனைத்துமே அவன்தான் செய்வான் என்றுதான் சொல்ல வேண்டும். இனி என்ன செய்ய போகிறேன்? காலை எழுந்ததும் காஃபி போட பால் வாங்க வேண்டும். 2 மாடி இறங்கி செல்ல வேண்டும். இருக்கிற மளிகை ஜாமான் 2 மாசத்துக்கு வரும். பிறகு மளிகை கடைக்கு போக வேண்டுமே, எங்கே என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வெளியில் செல்லும் போது இந்த புடவை கட்டடி அழகாக இருக்கும் என்று சொல்ல ஹரி இல்லையே. எதை கட்டுவேன், எது எனக்கு நன்றாக இருக்கும் தெரியவில்லையே என்று அவள் மனதிற்குள் போராட்டமே நடந்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தலையே சுற்றியது. என்ன செய்ய போகிறேன்? எழுந்து உட்கார்ந்தாள். ஏசியின் உருமலை தவிர வேறெந்த சத்தமும் இல்லை. கார்த்தி விழித்து புரண்டான். இவனை எப்படி வழிநடத்தப் போகிறேன்? அவர் அளவுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஒரு நல்ல முடிவெடுக்க தெரியுமா என்று அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். கார்த்தி விழித்து எழுந்து பாத்ரூம் சென்று வந்தான். கட்டிலில் வந்து மெதுவாக அமர்ந்தான். என்னம்மா என்று கேட்டான் கார்த்தி. அவ்வளவுதான். கௌசி ஓவென்று அழ ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நாம என்ன செய்ய போகிறோம் கார்த்தி? எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. கரண்ட் பில் கட்ட, வீட்டு வரி கட்ட, என்ன எங்க எப்படின்னு ஒண்ணு கூட தெரியாதேப்பா. எல்லாமே அப்பாவே பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம கஷ்டப்படாம பழகிட்டோமே. இனி என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே புரியலப்பா என்று அழுதாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கார்த்தி உடனே அருகில் வந்து அமர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னம்மா தெரியாது உனக்கு? அப்பா பார்த்து பார்த்து செஞ்சாருன்னு சொல்றியே, ஏமா நீ கத்துக்கல? உனக்கு என்ன படிப்பறிவு கம்மியா? இல்லம்மா, அப்பா உன்னை சுகமா வச்சுக்கிற மாதிரி அடிமையா வச்சுக்கிட்டார். அது தெரிஞ்சும் எல்லோரும் உன்னை பொறாமப்பட்டதை பார்த்து சந்தோஷத்துல நீ அதை ஏத்துக்கிட்ட. இதுதான் உண்மை என்று உண்மையை போட்டு உடைத்தான் கார்த்தி. நல்லா யோசிச்சு பாருமா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட இஷ்டத்துக்கு சாப்பாடு செஞ்சிருப்பியா? நாம நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுருப்போமா? ட்ரெஸ் பண்ணியிருப்போமா? இவ்வளவு ஏன் நாம குடிக்க வேண்டியது காஃபியா டீயான்னு நம்மளா டிசைட் பண்ணோம் இல்லையம்மா? இனிமே நீ ஃப்ரீயாயிருமா. அழுது அழுது உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதம்மா. வேலைக்கு போறதுனா போ. வேணாம், அப்பாவோட பென்ஷன் போதும்னு நினைச்சா வீட்டில் இரு. கதை புத்தகம் படி. உனக்கு பிடிச்ச சேனல் பாரு. உன்னோட இஷ்டப்படி இருமா. எல்லாமே உன்னால முடியுமா? நான் இருக்கேம்மா உனக்கு
துணைக்கு நிம்மதியா படுத்து தூங்குமா? குட் நைட் முடித்துவிட்டு படுத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். கௌசி யோசிக்க ஆரம்பித்தாள். அவன் சொன்னது அனைத்துமே நிஜம்தான் என்று அவளுக்கு தோன்றியது. அவளுக்கு பிடித்த இஞ்சி டீ குடித்து வருடம் 16 ஆயிற்று. திருமணத்தின் போது அவளுக்கு பிடித்த லாவெண்டர் நிறத்தில் வாங்கிய சுடிதார் புதுக்கருக்கு மாறாமல் பீரோவில் தூங்கியது. பிறந்த வீட்டிற்கு கார்த்திகை பிரசவித்த போது, பின்பு தம்பியின் திருமணம் என்று 2 முறைதான் சென்றார். போய் 10 நாள் தங்கியது கூட இல்லை. நிஜம்தான். பின் என்ன நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன்? பிறர் பொறாமைப்பட என்ன இருக்கிறது? முழுக்க முழுக்க அடிமையாய் மட்டுமே வாழ்ந்திருக்கிறேன். சத்தமில்லாமல் சிரித்து கொண்டே அடிமையாய் நடத்தியிருக்கிறான். தெளிந்தாள். கண்மூடி தூங்கினாள். காலையில் விழித்த போது மணி 7. பக்கத்தில் கார்த்தி இல்லை. ஸ்டடி டேபிள் சேரில் படுத்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கண்களுக்கு பிரணவத்துக்கு பொருளுரைத்த கடவுளாய் தெரிந்தான். வேகமாக எழுந்து பாத்ரூம் சென்று முகம் கழுவி அடுக்கலைக்கு சென்றாள். பால் இருந்தது. ஒரு நிமிடம் யோசித்தாள். வெளியே வந்து, கார்த்தி, காஃபியா டீயா என்று கேட்டாள். புன்சிரிப்போடு பார்த்த மகன் சொன்னான், இஞ்சி டீமா என்றான்.